முரட்டண்ணா, இன்னைக்கு நம்ம இளவரசிக்கு பிறந்தநாள் விழா இல்ல? ஆழ்கடல்ல இருந்து ஏதோ ஸ்பெஷல் கிஃப்ட் வருதாமே, நிஜமாவா? அட சில்லி, நீ எப்போ இப்படிதான், அந்த கிஃப்ட் எதுவும் வராது. வாயை மூடிக்கிட்டு வா சில்லி. ஆழ்கடல் மீன்களுக்கும் நமக்கும் ஆகாதுன்னு உனக்கு தெரியாதா? அங்கிருந்து கிஃப்ட் வராது, ஆபத்து தான் வரும். ஆனா நான் பார்க்கணும். ஐயோ, இந்த ஆக்டோபஸ் கையில சிக்கினா என்ன சட்னி ஆக்கிடும். அரண்மனை இன்னும் எவ்வளவு தூரம்? நில்லு குட்டி மீனே, அந்த முத்தை என்கிட்ட கொடுத்துடு, இல்லனா உன் பவளப்பாறையை அழிச்சிடுவேன். சில்லி, சீக்கிரம் போய் ராணி கிட்ட சொல்லு. ஆழ்கடல் தூதன் ஒருத்தன் எல்லையை தாண்டி வர்றான். இருங்கண்ணா, அந்த மீன் கண்ணுல கோவம் தெரியலையே, ஏதோ சொல்ல வர மாதிரி. பயப்படாதே சிறுவனே, நான் ஆழ்கடல் அரசர் கொம்பன் அனுப்பிய தூதன். இந்த பெட்டியில் உங்கள் இளவரசிக்கான பரிசு இருக்கிறது. பரிசா? ஆனா எங்க ராணிக்கும் உங்க அரசருக்கும் பேச்சுவார்த்தையே இல்லையே. இது திடீர்னு எப்படி சாத்தியமாச்சு? இதுக்கு பின்னாடி ஏதாவது ரகசியம் இருக்கே போல. இது என்ன முத்து? இது சாதாரணமா தெரியலையே. இத பார்த்தா ஏதோ ஒரு மந்திர பொருள் மாதிரி இருக்கு. இதுல இருக்கிற சக்தி நம்ம வாழ்க்கையே மாத்திடும் போல. ஆமா, இது கடல் இதயம். இத இளவரசி தொட்ட அடுத்த நிமிஷம் இந்த 2 ராஜ்யமும் ஒன்னா சேரும். ஆனா அதுக்குள்ள பெரிய ஆபத்து இருக்கு. ஐயோ, இது யாரு? முரட்டனா, இத பிடிங்க. இந்த முத்து யாருக்கும் கிடைக்காது. இது ஆழ்கடலுக்கும் சொந்தமில்ல, பவளப்பாறைக்கும் சொந்தமில்ல. ஐயோ, இந்த ஆக்டோபஸ் கையில சிக்கினா என்ன சட்னி ஆக்கிடும். அரண்மனை இன்னும் எவ்வளவு தூரம்? குட்டியுமே, அந்த முத்தங்க எங்களுக்கு கொடுத்தடி, இல்லன்னா உன் பவளப்பாறையை அழிச்சிடு. சில்லி, கதவை தட்டாம உள்ள வரது உனக்கு வழக்கமா போச்சு. இது என்ன உன் வாயில? மன்னிச்சுக்க மீரா, நான் அவசரத்துல தட்ட மறந்துட்டேன். இது ஒரு சிறப்பு பரிசு. இளவரசி, நீ நில்லுங்க. மூச்சு வாங்குது. ஆழ்கடல்ல இருந்து ஆபத்து வந்திருக்கு. மீரா, தொடாதே. அது ஆழ்கடல் அரசன் கொம்பனின் தந்திரம். அந்த முத்து உன் கையை தொட்டால் உன் சக்தி எல்லாம் அவனுக்கு போய்விடும். ஆனா அம்மா, இது பார்க்க ரொம்ப அழகா இருக்கே. அவர் எதுக்காக எனக்கு பரிசு அனுப்பணும்? வாழ்வீச்சன், அந்த முத்து பவளப்பாறை ராஜ்யத்துக்கு போய் சேர்ந்துருச்சா? போயிடுச்சு மன்னா. ஆனா அந்த ஆக்டோபஸ் தடுத்து நிறுத்திடும்னு நினைக்கிறேன். அப்படின்னா உடனே படையை தயார் பண்ண, அந்த முத்து நமக்கே திரும்பி வரணும். முத்து மட்டும் வேலை செய்யலைன்னா நம்ம படையை இறக்க வேண்டியதுதான். நாளைக்கு விடியறதுக்குள்ள பவளப்பாறை நம்ம கட்டுப்பாட்டுல வரணும். நிச்சயமா மன்னா. நம்ம ஜெல்லிபிஷ் படைகள் ஏற்கனவே கிளம்பிடுச்சு. இந்த முறை அந்த ஆக்டோபஸ்க்கு தப்பிக்க வழியே இருக்காது. சில்லி, சில்லி, எங்க இருக்க? சீக்கிரம் ஓடி வா. பல்லாயிரக்கணக்கான ஜெல்லி மீன்கள் நம்மள சுத்திக்கிச்சு. எங்கள் பாதையை மறிக்காதே முரட்டு. அந்த கடல் இதய முத்து எங்களுக்கு வேண்டும். எங்கள் பாதையை மறிக்காதே முரட்டு. அந்த கடல் இதயம் எங்களுக்கு இல்லை. இது என் பகுதி. நீங்கள் இதை எட்ட முடியாது. யார் இங்கே அமைதியை குலைப்பது? என் நண்பன் முரட்டுவை விடுங்கள், இல்லை என்றால் இந்த கடல் முழுக்க என் கோபத்தின் அதிர்வை உணர வேண்டி வரும். பெரிய உருவம் இருந்தால் பயந்து விடுவோமா? எங்களை எதிர்க்க உனக்கு துணிவு இருக்கிறதா? இது எங்களோட கடல். இங்க நாங்க தான் சட்டம். உன் திமிருக்கு பதில் இது. என்ன பாகுபலி அண்ணா, லேட் ஆயிடுச்சா? இந்த ஜெல்லி மீன்களுக்கு எங்க வேகம் பத்தாது போல இருக்க. சரியான நேரத்துக்கு வந்த டிங்கு. இவங்கள அரண்மனை பக்கம் போக விடாதீங்க. சில்லி, இந்த போர் நிக்கும்னா நான் அந்த ஆழ்கடல் அரசன் கொம்பனை போய் பார்க்கணும். இந்த முத்து அவனோடது தானே? இளவரசி, டிங்குவும் பாகுபலியும் வெளியே சண்டை போட்டுக்காங்க. நீங்க அங்க போறது தற்கொலைக்கு சமம். இளவரசி தைரியசதும் அபாயத்தை நான் பொருட்படுத்த மாட்டேன். இளவரசி நில்லுங்க. பாகுபலி அண்ணா, டிங்கு, யாராவது காப்பாத்துங்க. விடுங்க இளவரசி, நான் உங்களுக்கு விட மாட்டேன். என்ன வந்தாலும் காப்பாத்துறேன். இது ஒரு நண்டு படையா? தளபதி கடுகு, இளவரசி அந்த முத்து இழுத்துட்டு போயிடுச்சு. ஆழ்கடல் அரசன் அவங்களை கடத்திட்டா நாம உடனே கிளம்பணும் தளபதி. ஒரு நிமிஷம் கூட தாவி கடத்தப்படாது. ஆம் தளபதி, விரைந்து புறப்படுவோம். எங்கள் இளவரசியா, என் கொடுக்கை ஒரு முறை நறுக்கினால் அந்த அரசன் கொம்பனின் வால் துண்டாகிவிடும். நண்டுகளே, அணிமான சுரங்கம் ஆபத்தானது. பயப்படாதே, நாம் முன்னேறுவோம்.
அவசரமா ஓடுற ஒவ்வொருத்தருக்கும் முன் என்ன இருக்கு தெரியாம போகும் பழக்கம்தான் அதிகம் டே. தாத்தா வழிய விடுங்க, இளவரசிய காப்பாத்த போகணும். ஒவ்வொரு நிமிஷமும் முக்கியம் தாத்தா, அவங்க ஆபத்துல இருக்காங்க. அவசர ஆபத்து குட்டி மீனே. அந்த முத்து சாதாரணமானது இல்லை, அது ஒரு காந்தக்கல். அதை உடைக்க தெரியாம போனா இளவரசி உயிருக்கு ஆபத்து. நன்றி தாத்தா, நான் உடனே கிளம்புகிறேன். நிறுத்து! ஆழ்கடல் எல்லைக்குள் அனுமதி இல்லை. நீ யார்? ஒரு அடியும் கூட முன்னே வந்தா இதுக்கு பிறகு திரும்பி போக முடியாது. நான் பவளப்பாறை ராஜ்யத்தை சேர்ந்தவன். இளவரசி மிராவை காப்பாத்த போகணும். தயவு செஞ்சு வழிவிடுங்க. என்ன விட்டுடுங்க. எங்க அம்மா ராணி தாரா உங்களை சும்மா விட மாட்டாங்க. என்ன புடிச்சுக்கிட்டதுக்காக நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. இதுக்கு விளைவு இருக்கும். அந்த ராணி இங்க வரட்டும், நான் பாத்துக்கிறேன். அம்மா என்னை காப்பாத்து. உன் அம்மா வரட்டும், அவளையும் இதே கூண்டில் அடைப்பேன். இந்த முத்து முழுமையா ஒளி வீசும் போது உன் சக்தி எனக்கு வந்துரும். இல்லை, தயவு செய்து. டிங்கு, நீ மேலிருந்து தாக்குதல் நடத்து. நண்டுகளே, நீங்கள் காவலர்களின் கவனத்தை திருப்புங்கள். சில்லி, நீ உள்ள போய் தாத்தா கொடுத்த கல்ல மிராகிட்ட கொடு. இதோ கிளம்பிட்டோம். ஆழ்கடல் அதிர போகுது. இந்த போர்ல நாம வெற்றி பெற்று இளவரசியை திரும்ப கொண்டு வருவோம். யாராலும் நம்மை தம்மண்ணையா. அப்பாடி, ஒரு வழியா உள்ள வந்தாச்சு. ஆனா இங்க ஒரே இருட்டா இருக்கே. இளவரசி எங்க இருப்பாங்க? எந்த சத்தமோ ஒளியோ கிடைச்சாலே போதும், அவங்கள கண்டுபிடிக்கணும். பயப்படாத சில்லி, நான் இருக்கேன். என் கொடுக்குகள் எரியும் நெருப்பை போல தயாரா இருக்கு. இந்த குட்டி மீன் எங்களை மீறி உள்ள போக போகுதா? ஒரு சொட்டு மின்சாரம் பட்டா நீ கருகிடுவ. டேய் நீல மீன்களே, என் கொடுக்க பாரு. உங்க வால்ல ஒரு கட் பண்ணுனா உங்க பவர் எல்லாம் போயிடும். சும்மா இல்லனா ஒரு கடியிலே உங்க கூட்டத்தையே ஓட வைக்கிறேன். இளவரசி மிரா! சில்லி, நீயா? இளவரசி மீரா, கண்ணை திறங்க. நான் வந்துட்டேன். ஒன்னும் ஆகாது, நான் உங்களை காப்பாத்த வந்திருக்கேன். தயவு செய்து கண்ணை திறங்க. இளவரசி, எல்லாரும் உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சில்லி ஓடிடு. கொம்பன் ரொம்ப பலசாலி. இந்த முத்து என்ன விட மாட்டேங்குது. நீங்க இங்க இருந்தா ஆபத்து. தயவு செய்து உங்களை காப்பாத்திக்கோ. மீரா, அப்பா, நிழல், ஓடலாம். எவ்வளவு தைரியம் இருந்தா என் கோட்டைக்குள்ளேயே வருவ? அந்த முத்தை உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படியா? பார்க்கலாம். உன்னை அழித்து விடுவேன். பெரிய உருவம் இருந்தா மட்டும் போதாது ராஜா, அறிவும் வேணும். இந்த முத்து உன்னோடது இல்லை. அறிவில்லாத வலிமை எப்போதும் தோல்வியை தான் தரும். சில்லி, எனக்கு பலன் கிடைச்சிருச்சு. என்னால நீந்த முடியுது. நான் இப்போ பயம் இல்லாம கடலை கடக்க முடியும். உன் உதவி இல்லாம நான் இவ்ளோ தூரம் ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நான் என்ன நம்ப ஆரம்பிச்சிட்டேன். இல்ல, என் கனவு, என் சக்தி எல்லாம் போச்சு. உங்களை உயிரோட விட மாட்டேன். இந்த தோல்விக்கு நான் ஒருபோதும் இந்த அர்த்தம் பண்ணிட்டேன். சில்லி, பிடி. சில்லி, என் முதுக பலமா பிடிச்சுக்கோ. இந்த மீன்கள் நம்மள விடாது போல இருக்கு. நம்ம வேகமா தப்பிக்கணும். இல்லனா அவங்க நம்ம சுத்தி பிடிச்சிடுவாங்க. இன்னும் வேகமா நான் நீந்த போறேன். இளவரசி, அந்த பாறை மீன்கள் மேல முள்ளு இருக்கு. ஜாக்கிரதை. பரவாயில்ல சில்லி, நான் கவனமா இருப்பேன். நம்ம இருவரும் சேர்ந்து இதையும் கடந்து போவோம். ஐயோ, இவங்க மூக்க வச்சே நம்மள குத்தி கிழிச்சிடுவாங்களே. அதுக்கு தான் நாம புத்தியோட நகரணும். அவங்க தாக்குறதுக்கு உதவியும். இளவரசியே, உயிரோடு வெளியே போகலாம்னு கனவு காணாதீங்க. இளவரசியே, உயிரோடு வெளியே போகலாம்னு கனவு காணாதீங்க. எங்கள் வாள் உங்களை சிதைத்து விடும். நான் பயந்து ஓடுறவள் இல்ல. என் நண்பனோட சேர்ந்து எந்த ஆபத்தையும் எதிர்கொள்வேன். இளவரசி, நீங்க கிளம்புங்க. இந்த வால் மீன்களை நாங்க பாத்துக்கிறோம். இவங்க கத்தியை விட எங்க ரம்பம் கூர்மையானது. நன்றி நண்பர்களே. சீக்கிரம் பவளப்பாறைக்கு வந்துடுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து இருந்தால்தான் பாதுகாப்பா இருக்க முடியும். ஏய் என் சொந்தக்காரங்களே, பயப்படாதீங்க. இது நம்ம இளவரசி தான். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து குதிங்க. அப்போதான் நாம் ஒரு பெரிய மீன் மாதிரி தெரிவோம்.
சூப்பரா இருக்கே இந்த ஐடியா. ஒன்னா சேர்ந்தா நம்மள யாராலும் ஜெயிக்க முடியாது. இளவரசி சீக்கிரம் போங்க. உங்க அம்மா ராணி தாராவை ஒரு பெரிய ராட்சத கணவாய் மீன் பிடிச்சு வச்சிருக்கு. என்ன, அம்மாவுக்கே ஆபத்தா? நான் இப்போதே போகணும். மீரா வராத, இது ஒரு பொறி. கொம்பன் என்னை வச்சு உன்னை இழுக்க பாக்குறான். இளவரசி வந்துட்டாளா? இப்ப இந்த ராஜ்யம் என் கையில. உங்க சக்தி இங்க முடிஞ்ச இந்த கடல் முழுக்க இப்போ என் ஆட்சி தான். யாராலும் நீங்க கஷ்டப்படுறப்போ அம்மா, நீங்க கஷ்டப்படுறப்போ நான் பின்வாங்க மாட்டேன். எப்படி உங்களை காப்பாத்துவேன்? பயப்படாதே இளவரசி. என் வெளிச்சம் இந்த மையை ஊடுருவி செல்லும். கணவாய் மீன் எங்க இருக்குன்னு நான் காட்டுறேன். அந்த ஒளியை நோக்கி நான் போறேன். சரி. எங்களை தாண்டி உன்னால போக முடியாது. எங்கள் முள்ளு பட்டா நீ அப்புறம் நீந்தவே முடியாது. பாக்குறாஜா? அப்படியா? பார்க்கலாம். ஜாக்கிரதை. ஐயோ, முள்ளு தப்பிச்சு போகணும். உன் மலரை ஏற்றுக்கொள். இது சவால். இவங்க மேல படாம நீந்துங்க. கொஞ்சம் தேய்ந்தது. உனக்கு உதவி வேணுமா இளவரசி? நான் ஒரு மூலிகை செடியை காட்டுறேன். அது நச்ச நீக்கிடுங்க. நிஜமாவா? என்ன நம்பலாமா? நாங்க ஒரு பாட்டு பாடுறோம். அது அந்த கணவாய் மீனுக்கு பிடிக்காது. நீங்க அந்த நேரத்துல தாக்குங்க. சரி நண்பர்களே, நான் தயார். அந்த நொடியில் ராணி தாராவை விடுவிக்கிறாள். தாரா, உன் மகளை காப்பாத்திட்டேன்னு சந்தோஷப்படாதே. இப்போ மொத்த கடலும் என் காலடியில பணிய போகுது. அதிகாரம் உன்னை குருடாக்கிடுச்சு கொம்பன். இயற்கை மீறின எவனும் ஜெயிச்சதா சரித்திரம் இல்ல. உன் புத்தி கெட்டு போச்சு ராணி. இளவரசி கவலைப்படாதீங்க. எங்க விரிந்த சிறகுகளை தாண்டி இந்த சுறாக்களால வர முடியாது. அப்பாடி, இவங்க பார்க்கவே ஒரு பெரிய போர் விமானம் மாதிரி இருக்காங்களே. எங்க உடம்பு சின்னதுதான், ஆனா எங்க வேகம் சுறாக்களே நிலை குலைய வைக்கும். சின்னதுனால எங்களை குறைச்சி மதிக்காதீங்க. நாங்க தாக்கினா தப்பிக்கவே முடியாது. சரியான நேரத்துல உதவுறீங்க நண்பர்களே. கொம்பனை தனிமைப்படுத்துங்க. அவன் பலம் அவன் கூட்டத்துல தான். அவனை பிரிச்சா நம்ம ஜெயிக்கலாம். இளவரசி நில்லுங்க. அது மேல மோதினா நம்ம உடம்பெல்லாம் ஓட்டையாகிடும். இப்போ எப்படி வருவே? இந்த முட்கள் உன் அழக சிதைச்சிடும். மன்னா, இந்த பாறை உனக்கான சிறை. இத தள்ளுங்க நண்பர்களே. என்ன சின்ன கடல் குதிரைங்க என்ன செஞ்சிட முடியும்? இது என்ன வலி? சின்ன கடல் குதிரைங்க கல்ல வச்சு என்னை கட்டி போடலாம்னு நினைச்சீங்களா? உங்க எல்லா முயற்சியும் வீணு. என்னை யாராலும் அடக்க முடியாது. மண்டை இரும்பு மாதிரி இருக்கு போலே. அதான் நீ எப்பவும் தவிர பலத்துல இல்ல, புத்தியில தான் ஜெயம் இருக்கு. அவன் கவனம் எங்கிட்ட இருக்கு. நீ அவன் பின்னால போய் தாக்கு. ஐயோ, இவன் மண்டை இரும்பு மாதிரி இருக்கு போலயே. இப்போ தாக்குங்க இளவரசி. அவனால எதையும் பார்க்க முடியாது. இதுதான் சரியான நேரம். சில்லி, அந்த பக்கம் பாரு. ஒரு பெரிய வலை இருக்கு. அதுக்குள்ள அவனை இழுத்துட்டோம்னா இவன் தப்பிக்கவே முடியாது. சில்லி, நீ அவன் கவனத்தை திருப்பி வை. நான் வலைக்குள் இழுத்துட்டேன். இழு, இழு. என்ன விடுங்க. நான் உங்களை எல்லாம் அழிச்சிடுவேன். நீ எவ்வளவு துடிக்கிறியோ அவ்வளவுக்கு இந்த வலை உன்னை இருக்கும் கொம்பன். என்னை விடுங்க. நான் உங்களை எல்லாம் அழிச்சிடுவேன். கொம்பன், நீ செய்த பாவங்களுக்கு தண்டனை அனுபவிக்கிறேனே. இனி உனக்கு ஆழ்கடலில் இடமில்லை. பாகுபலி அண்ணா, என்ன மன்னிச்சிடுங்க. நான் இனிமே இப்படி செய்ய மாட்டேன்.
இனிமேல் நமக்குள்ள போர் கிடையாது. ஆழ்கடலும் பவளப்பாறையும் ஒரே குடும்பம்தான். இந்த முத்து கிரீடம் நமது ஒற்றுமையின் அடையாளம். இளவரசி மீரா, இல்ல இப்போ நீங்க தான் நம்ம ராணி. உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் டான்ஸ் ஏற்பாடு பண்ணிருக்கேன். நிஜமாவா சில்லி? யார் அந்த டான்சர்ஸ்? அடடா, இந்த ஆக்டோபஸ் தானா சில்லி? ஆமா மீரா, பாரு வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த கொண்டாட்டம் சூப்பர் மீரா. பாகுபலி அண்ணா, நீங்களும் கொஞ்சம் வாழை ஆட்டுங்க. இது நம்ம எல்லாரோட வெற்றி. இவ்வளவு நாள் காத்திருந்த சந்தோஷம் இப்போதான் நமக்கு கிடைச்சிருக்கு. நான் ஒரு முறை வாழை ஆட்டுனா இந்த இடமே நிலை குலைஞ்சிடும். நான் பார்த்தாலே போதும். இளவரசி, அங்க பாருங்க, ஏதோ ஒண்ணு நம்மள கவனிக்குது. யார் அது? கொம்பன் மறுபடியும் வந்துட்டானா? ராணி மீரா, கொம்பன் தோத்துட்டான். ஆனா அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய சக்தி இருக்கு. இது மறைக்கப்பட்ட கடல் போற வழி. மறைக்கப்பட்ட கடலா? அப்போ நம்ம உலகத்தை தாண்டி இன்னொரு ராஜ்யம் இருக்கா? நண்பர்களே, போர் முடிஞ்சிருக்கலாம், ஆனா சாகசம் இப்போதான் ஆரம்பிக்குது. அந்த மறைக்கப்பட்ட கடல் ரகசியத்தை நாம கண்டுபிடிக்கணும். நாங்க உங்க கூடவே வர்றோம் ராணி. சில்லி இருக்கிற வரைக்கும் பயமே இல்ல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சேட் ஆகிடுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. சூப்பர் வீடியோஸ் டெய்லி வரும்.